நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். அதுக்குண்டான கிரகநிலையில் பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்னோட குணார்வன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத் ஆத்மன் மகா கல்யாணம். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன திமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்னுடைய உபாசனர் மகாவாரகன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த மேசராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு போர்க்குணம் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு முரட்டு பிடிவாதமாக சொல்லலாம், முன்கோபமும் சொல்லலாம். இதனாலேயே அவங்களுக்கு ஒரு மைனஸாக தான் இருக்குது. அதனாலே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தட்டி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையுது. அதனால் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் அந்த கொஞ்சம் குறைச்சிக்கணும், முன்கோபத்தை குறைச்சிக்கணும், ஆத்திரம் அவசரம் இதெல்லாமே நீங்கள் குறைச்சி வரணும், நிதான போக்கை கடைபிடிக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே லைஃப் லாங்கில் நல்ல விஷயங்களே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆடி மாதம் வச்ச கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல குரு புதன் இருக்காங்க, 4ஆம் இடத்துல யாரும் இல்லை, 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்காங்க, 11ஆம் இடத்துல ராகு சனி, 12ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் கிரகநிலைகள், இந்த ஆடி மாத கிரகநிலைகள். பொதுவாக இந்த ஆடி மாத கிரகநிலையில் பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஏனென்றால் எல்லா கிரகங்களுமே ராகு கேது பிடியில் மாட்டின்ருக்கு. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் காலசர்ப தோஷம் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த காலசர்ப தோஷம் அமையக்கூடிய வகையில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறனால எல்லா விஷயத்துலையுமே கட்டுப்பாடுகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே சூழ்ந்து காணப்படும். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தான் இப்போ நான் நல்ல உபாயம் சொல்ல போகிறேன், அதுக்குண்டான பலாபலங்களை சொல்ல போகிறேன். அது நீங்கள் விவரமாக கேட்டுக்கணும்னு சொல்லிவிட்டு மேசராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் நல்லா வந்துடும். அது பிரச்சனை இல்லை. வரக்கூடிய வருமானங்கள், குடும்ப சூழ்நிலைகள், கணவன் மணி உறவு பலப்படும். இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போர்க்குணம் கொண்டு பிரிவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாமே இப்போ சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம்லாம் பார்த்திங்கனாலே நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலை தான் இப்போ காணப்படுது. ஏன்னா லாபங்கள் ஏற்படும். லாபங்கள் ஏற்பட்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எப்படி நான் கேட்டிங்கன்னா ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு மேலதிகாரி சொல்லுவாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சர்ப்ரைஸாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா அந்த தொழில் திடீர்னு நல்ல லாபகரமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இருக்கிற பங்குதாரர்கள் சொல்லுவாங்க நல்லா பொறுத்த இப்போ அப்படின்வாங்க. ஆஹா பரவாயில்ல, நேரம் வந்துச்சு, நல்லா வந்துச்சு போல அப்படின்னு நினைப்பீங்க. அதே பிறகு பார்த்தா வியாபாரம் பார்த்தீங்கன்னாக்க வளர்ச்சி அடையும், வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இன்னொரு பிரான்ச் போடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாமே இப்போ இந்த மேசராசிக்காரங்க நடக்க போகுது. ப்ளஸ் சொன்னது நான் மைனஸ்னு சொல்லி தானே ஆகணும். அப்போது உங்கள் உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். பயணங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சொந்த வண்டியில் போனாலும் சரி, வேறொரு வாகனத்தில் பயணித்தாலும் சரி, சிறு சிறு அடிகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெருசாக ஒன்றும் ஆகாது, அது தற்காலிகமானதாக இருக்கும், சீக்கிரத்தில் சரியாயிடும். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறைபறிகள் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி முருகர் தான், முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு குன்றும் இருக்குமிடெல்லாம் குமரன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மலை மேல் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று 6 தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமையிலே வழிபட்டு 11 முறை சுற்றி வர வேண்டும் முருகனை. அது இன்னும் வள்ளி தேவன் கூட இருக்கக்கூடிய முருகனாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம் இல்லையா, அதனால் அந்த வள்ளி தேவன் சேர்ந்த இருக்கிற முருகனை வணங்குவது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்குடைய தான தர்மங்கள் பார்க்கும்போது விபத்தில் அடிபட்டிருப்பாங்க, மருத்துவ பரிசோதனை பண்ண முடியாமல் இருப்பாங்க, மருத்துவ உதவி தேவைப்படும். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம். இது இல்லாமல் ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானம் நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ளட் பேங்கில் வர வச்சு கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மேசராசிக்கு உண்டான தீய பலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்கா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சந்திப்பு, இந்த ரெண்டுமே நிகழும். பழைய நட்பு பார்ப்பீங்க, திடீர்னு உதவி பண்ணுவாங்க. திடீர்னு வரக்கூடிய ஒரு ரொம்ப தாமதமாக வரக்கூடிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும், அது சேர்ந்துடும் உங்களுக்கு. அப்போது எதிர்பாராத ஒரு வரவு தானே, எதிர்பாராத சந்திப்பு, இது ரெண்டுமே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இருந்தாலும் காலசர்ப தோஷம் ஏற்பட்டிருக்கனால உங்களுக்கு சிறு சிறு தடைகள், தாமதங்கள் எல்லாமே சேரும். அதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்கள் முறையில் பார்க்கும்போது முருகர் வழிபாடு பண்ணிட்டால் மட்டும் போதாது, அந்த நான் சொன்ன தான தர்மம் பண்ணிட்டால் மட்டும் போதாது, எந்நேரமும் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கணும், தியான மார்க்கமாக இருக்கணும். முருகனுக்கு கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த நாட்களில் வழிபட்டு வரணும். எப்பொழுதும்
அந்த இறை நாமத்தை சொல்லிவிட்டு வர வேண்டும். அது சொல்லிட்டு வந்தீங்கனாலே இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அம்மனுடைய மாதமாக சொல்லப்படுறனால அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையிலே நீங்கள் மேசராசியில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடு செய்வது நல்லது என்று சொல்லி, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது என்று சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குண்டான ஆடி மாத பலன்கள் தான் கேட்டீங்க. இது பொது பலன்கள் தான். இதில் 100% அக்யூரேட்டாக சொல்லணுமானா சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சுயஜாதப்படி தான் செய்ய முடியும். சுயஜாதம் பார்க்கும்போது அவங்களுடைய நடக்கிற தசாபுக்திகள், பிறந்தப்போ இருந்த கிரகணங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி பலன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் அவங்க அந்த பலன் சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக இந்த ஜோதிடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு 12 ராசிக்கு சொல்லி ஆகணும். அப்போது ஆடி மாதன்றது அம்மன் மாதம் சொல்லப்படுது. அம்மனில் நவகிரக நாயகின்னு சொல்லுவாங்க. யார்? கருமாரி அம்மன். திருவேற்காடு கருமாரி அம்மன் சொல்லுவாங்க. அந்த திருவேற்காடு கருமாரி அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் 12 ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம். அவர்கள் வழிபட்டீர்களானால் நவகிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த பொது பலன் ஒரு 50%, 40% அப்படி தான் ஏற்றுக்க முடியும். முழுதுமாக எடுத்துக்க முடியாது. சில பேருக்கு நடக்கலாம், சில பேர் நடக்காமல் போகலாம். அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சிங்க. இதில் நான் சொன்ன பலன்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி, நடக்காத உங்களுக்கு நடக்கும்னு நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.